தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை யார் படிக்கிறது? ஜெயராஜ் மாவட்ட செயலர் படிப்பார். ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை அவர் படிப்பார். பாமக வரலாற்றில் பாண்டி பொதுக்குழு ஒரு கருப்பு நாள். அதை பார்த்த உலகம் முழுவதும் இருந்த வன்னியர்கள் கண்கலங்கினர், நொந்து நூலாகினர், வேதனையில் துடிதுடித்தனர். இப்படியும் நடக்குமா? நடந்த நிகழ்வு உண்மைதானா? யார் செய்தது சரி தவறு என நாம் பார்க்க தேவையில்லை. இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் தான் நம்மை கவலை கொள்ள செய்கிறது. 2 கோடி மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. தந்தை மகனுக்கு இடையில் யாரிடம் தோற்பது என்பதுதான் கேள்வி. தந்தை எனும் ஆன்மா அங்கே கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம். இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய புகழாரம். ஆனால் இன்று நடந்தது 100 மாடி கட்டிடத்தின் மேலே இருந்து ஐயா அவர்களை குப்புற கீழே தள்ளப்பட்ட நிலை. 2 கோடி வன்னியர்களும் அவமானத்தால் தலைகுனிந்தார்கள். யாருக்காகவும் நாம் ஒரு பக்கம் நின்று வாதாடப் போவதில்லை. ஆனால் நமது பாரத கலாச்சாரம் சொல்லும் செய்திதான் என்ன? நமது இதிகாசங்களும் புராணங்களும் கூறுவது என்ன? முகலாயர்களின் கலாச்சாரம் வேறு. அவர்கள் கலாச்சாரத்தில் பதவிக்காக தந்தையையும் சகோதரனும் கொள்வது, சிறைப்பிடிப்பது ஏற்புடையது. பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எதையும் வேண்டுமானாலும் செய்தார்கள். நமது கலாச்சாரம் வேறு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எடுத்துக்காட்டு 1 ராமன், 2 பீஷ்மர், 3 பரசுராமன், 4 இந்திரஜித், 5 ராஜேந்திர சோழன். 1 ராமன் தந்தை சொல் கேட்டு 14 ஆண்டுகள் காடு போனார். 2 பீஷ்மர் தந்தைக்காக தன் சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சாரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார். 3 பரசுராமன் தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்று மீட்டார். 4 இந்திரஜித் சாவது உறுதி என தெரிந்தும் ராமனோடு போரிட்டு தந்தைக்காக உயிர் துறந்தார். 5 ராஜேந்திர சோழன் தெற்காசியாவையே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகே அரசனாக முடிசூட்டி கொண்டான். இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உள்ளன. தந்தை உருடன் இருக்கும்போது இழிவுபடுத்திய எத்தனையோ பேர் தந்தை இறந்த பிறகு இன்று ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை காரணமாக தந்தைமார்களை காயப்படுத்தியவர்களே. அது இனியும் தொடரக்கூடாது என்பதே நமது ஆதங்கம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.